வணக்கம் சகோஸ். வில்பி வாட்ச், இது வில்பி டாக்ஸ். வில்பி டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுவரைக்கும் நடந்த ஸ்கேமில் இது ஒரு வித்தியாசமான ஸ்கேம். இது வரைக்கும் ஃபேக் ஐடி, முகத்தை மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி முகம் தெரியாத நபர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மாதிரி இப்போ ஒரு புது ஸ்கேம் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு என்னை பொறுத்தவரை ஆள் தான், ஒரு பையன் ஒரு ப்ரொமோஷன் ஆட் பார்க்குறான். அதில் என்னென்னா, அமேசானில் அதாவது வேர் ஹவுஸில் ஃபில்லிங், அதாவது பில்லிங் அண்ட் பேக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு வேலை. இந்த வேலைக்கு எந்த மாதிரி சம்பளம், அதாவது அதிகபட்சமான சம்பளம் கொடுக்குறதாட்டம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த வேலை பேக்கிங் பண்ணணும், இந்த வேலைக்கு அதிகப்படியான சம்பளம் அப்படின்னா இதெல்லாம் அறிஞ்சோடனே யாராக இருந்தாலும் ஆசை வரும். அந்த உடனே ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்க சமயத்தில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. ட்ரைனிங்க்கு 20,000 சம்பளம். ட்ரைனிங் நல்லபடியாக எடுத்து ட்ரைனிங் முடித்த உடனே 28,000 சம்பளம். அதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சுன்னா 38,000 சம்பளம் வரைக்கும் தருவாங்க அப்படின்றாங்க. இன்னொன்று ஓகே. ஏன்னா இதுக்கு படிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா 10வது 12வது அப்புறம் ஐடிஐ இல்லைன்னா எனி டிகிரி எதுக்காக இருந்தாலும் வேலை கிடைக்கும். அப்போ எப்படி படிக்காதவனும் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் முடித்தவங்களும் வேலைக்கு போகலாம், படிக்காதவங்களும் வேலைக்கு போகலாம், அப்புறம் வேலை இல்லாதவங்களும் வேலை போடலாம், வேலை தேடுறவங்களும் வேலைக்கு பார்க்கலாம், அந்த வேலை பார்க்கலாம். ஏன்னா வெறும் ஒரு வேர் ஹவுஸில் ஃபில்லிங் பண்ணணும், பில்லிங் அண்டு பேக்கிங் தானே, இது வேலைக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு ஒரு ஆசைப்பட்டு போகிறது தான். போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்க சமயத்தில் அந்த ஆட்டில் வர ப்ரொமோஷன் ஆட்டில் வர ஃபோன் நம்பர் வச்சு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்க சமயத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, உங்கள் கூட 4 பேரை கூப்பிட்டுருவாங்க, மொத்தம் 4 பேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் ஷேர் பண்ணி கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அது நண்பர்களோட நல்லா இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் 4 பேரை தேடிருக்காரு. 4 பேர் தேடிச்சதில் 4 யாருமே வர மாட்டேன்ட்டாங்க. ஒரே ஒருத்தர் வைக்கிறதுல இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. எப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. கிளம்பி போய் சமயத்தில் ஃபோன் பண்ண சமயத்தில் கிளம்பி போயிட்டு ஃபோன் பண்ணியாச்சுன்னா, நீங்கள் எந்த ஆஃபீஸ்லேயோ கேட்பாங்களா, நீங்கள் வந்த டிக்கெட்டு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இவங்க டிக்கெட்டுக்கு தாங்கன்னு டிக்கெட்டை அனுப்பி விட்டுதாங்கன்னா ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. ஒரு அட்ரஸு கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாச்சுன்னா ஆஃபீஸ் பிரம்மாண்டத்தின் உச்சம். அப்படியே மெய் சிலிக்கிற வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸு, பெரிய ஆஃபீஸு. அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸாக இருக்குது. பார்த்த உடனே எவனாக இருந்தாலும் சிரிக்கும். போன உடனே என்ன வேணும், டீ, காஃபி, வடை, ஸ்நாக்ஸு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பா என்ன பெரிய, யாருக்காக இருந்தாலும் சொல்ல சகோஸ், யாருக்காக இருந்தாலும் அப்படி தோணும். அப்படி இருக்க சமயத்தில் வேலைக்கு இன்டர்வியூ 15 நிமிஷம் நடத்துகிறாங்க. 15 நிமிஷம் நடத்தி முடிச்சுட்டு அப்போது இப்போ வேலைக்கு வரைக்கும் முன்னாடி நீங்கள் வேலைக்கு சேர்ந்த பிறகு முதல் மாதத்தில் 4,000 நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ வேலை உங்களுக்கு இன்டர்வியூலாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் 4,000 இப்போ தரீங்களா அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் வேறு மாதிரி சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ தரேன்னா இருந்துச்சுன்னா இப்போ உடனே வேலை உங்களுக்கு ஓகே ஆயிரும், நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்படின்னோடனே சரி நாங்கள் இப்போ தரோம், எங்களுக்கு உடனே வேலையை தாங்கன்னு சொல்லிட்டு வேலையை கொடுத்துட்டாங்க. 4,000 ரூபா கொடுத்துட்டாங்க. 4,000 கொடுத்துட்டு
உங்களுக்கு ரூமு எந்த இடத்துல வேலைன்னு கேட்குறாங்க. எந்தெந்த இடத்துல வேலை இருக்குது எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. குறிப்பாக பெங்களூர், ஒரிசா, கோயம்புத்தூர், சென்னை, கேரளா எங்கேனாலும் வேலை இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, இவங்களும் கேட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த ரூமுக்கும் அந்த கம்பெனி இருக்க இடத்துக்கும் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 1 இல்லை 2 இல்லை 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். முதல்ல ஒரு ஆள் கூப்பிட்டு போவாங்க, ஒரு ஆள் ஒரு வழி வரையும் போகிறாங்க, ஒரு தூரம் வரைக்கும் போகிறாங்க. அப்புறம் இன்னொரு ஆட்டோவில் ஏறி இன்னொரு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போய் பார்த்தாச்சுன்னா அது வெறும் பொட்டை காடு. காட்டில் அங்கே 2-3 ஹிந்திக்காரன் வந்து ஷூஷாப்ஷின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, இங்கெல்லாம் நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்களா. ஒரு தமிழர் வந்து பார்க்காரு. தம்பி நீங்கள் தமிழனா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழனான்னு கேட்டோன்னா ஆமாம் தமிழன். எப்பா இந்த மாதிரி 2-3 பேர் வந்துட்டு போகிறாங்கப்பா டெய்லி, நீங்களே ஏமாந்துட்டீங்களான்னு சொன்னோன்னா இவங்க பயந்து இப்போ உடனே இங்கே நிற்காதீங்க, போயிருங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் பிடிக்கிட்டு விட்டுருவானா போயிருங்கன்றார். அப்படின்றோன்னா உடனே ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோவை பிடிச்சி உடனே போயிடுறாங்க. போயிட்டு மெயின் ஜங்ஷனில் போயிட்டு ஒரு பஸ்ஸை பிடிக்கிறாங்க. பஸ் கண்டக்டர்கிட்ட இதை சொல்லிடலாமான்னு பக்கத்துல டிக்கெட்டு 20 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா தந்துருக்கீங்க, 100 ரூபா டிக்கெட் தந்துருக்காங்க. ஆனால் என்னென்ன இது 100 ரூபா டிக்கெட் தந்துருக்காங்க, இதை நீங்கள் இறங்கினோன்னா தந்துருங்க என்கிட்ட அப்படின்ட்டுருக்காங்க. ஐயோ இவர்கிட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்பில் இறங்கி கேட்குறாங்க. அந்த அடி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்த உடனே ஃப்ரெண்டு வந்து நான் உங்களுக்கு பணத்தை அனுப்பி தந்துடுறேன், பணத்தை அனுப்பி தந்துடுறேன், நீங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் டக்குன்னு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அப்படின்னாச்சு. பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயாச்சு. நான் இங்கே அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது, அந்த ஆஃபீஸ் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. டக்குன்னு திரும்ப அங்கே போகிறாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க நிமித்தில் இவங்க போச்ச நிமித்தில் ஆல்ரெடி இந்த கேஸில் ஏற்கனவே ஒரு ஆள் இருக்காங்க. அப்போது இவங்க வந்தோடனே அங்கே ஒதுங்கி இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தை எடுத்துறாங்க. அந்த ஆஃபீஸ்காரர் வராரு. வந்து ஆளுக்கு இது என்கிட்ட சொல்லக்கூடாதப்பா அப்படின்றாரு. ஆளுக்கு 3500 கொடுத்து கொடுக்குறாரு. நாங்கள் 4000 கொடுத்தோம். 4000 கூட 500 வாங்கினா அந்த ஆஃபீஸுக்கு போகணும், இந்த ஆஃபீஸுக்கு இவ்வளோ ஆளாக இருக்கீங்க. சரி 3500 கிடைச்சது போதும்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பையன் எனக்கு ரூபா வேண்டாம், எனக்கு அந்த வேலையை தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அவர் சொல்லிருக்காரு என்ன வேலைன்னா, நீங்கள் ஒரு 40 பேரை டெய்லி கூட்டுறணும், உங்களுக்கு எவ்வளோ பேரை கூட்டுரு வரீங்களோ அதுக்கேற்ற அளவு சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க. இதான் அந்த ஸ்கேம். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றதே இதுலேருந்து தெரியாது. ஒரு வேளை அவர் ஒத்துக்கிட்டார், இந்த மாதிரி எத்தனை பேர் ஒத்துக்குப்பாங்க. ஏன்னா நமக்கு இங்கேருந்து போயாச்சுன்னா அவமானம் இதெல்லாம் வரும். அப்போ இவங்க தர சம்பளத்தை வச்சுட்டு யாராவது 40 பேர் நம்ம டெய்லி ஏமாற்றலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உனக்கு கூட இருக்கவனே உனக்கு ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்படி ஒரு வேலை மச்சான் வாரியா மச்சான்னு கூட்டாச்சுன்னா நீங்கள் போக தான் செய்வீங்க இல்லையா. இது வந்து இப்போ நம்ம கூட இருக்கவங்களே நம்ப முடியாத அளவில் போயிட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரி வேலைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுதாரிச்சுடுங்க. கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு கம்பெனிக்கு போகணுமா வேலைக்கு போகணுமா டைரெக்டாக போய் கேளுங்க. 4000 ரூபா 5000 ரூபா எதுக்கும் கட்ட வேண்டிய தேவையில்லை. வேலை இருந்துச்சுன்னா வேலை ஒரு மாதம் வேலை பார்த்ததுக்கப்புறம் நான் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ செலவழித்து வேஸ்ட் ஆகிடும். முதல்ல வேலையை கன்ஃபார்ம் பண்ணுங்க. வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி இப்போ யாரையுமே நம்ப முடியாத அளவில் இருக்குது. அதனால் சகோஸ் இந்த மாதிரிப்பட்ட இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியணும். கொஞ்சம் இது கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை போடுறேன். எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு லைக் போட்டுவிடுங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்களோட இது என்ன அதெல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பதிவுகளை நான் தொடர்ந்து போகிறேன்.
நன்றி வணக்கம். நீங்கள் கவனமாக இருங்க, எதுலேயுமே மாட்டிடாதுங்க சகோஸ். இது நமக்கு வந்து வாழ்க்கையே பிரச்சனை ஆகிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே மாட்டியாச்சுன்னா இதனால் நம்ம ஏமாற்றப்படுறோம் இல்லையா? ஏமாற்றப்படுறதுனால நம்ம எந்த வேலைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரொம்ப டவுட் ஆயிரும், ரொம்ப இதாயிரும். அதனால் சுதாரிச்சுக்கிட்டுறது நம்மளோட இதுதான். சரிங்களா? அதனால் உங்கள் நண்பர்களே, உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்காங்களா, வேலை சொல்கிறாங்களா, எந்த மாதிரி வேலை, என்ன மாதிரி வேலை, என்ன ஏது எல்லாம் விசாரிங்க. எனக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு இது வந்தாச்சுன்னா ஆசையாக தான் இருக்கும். சம்பளம் 36,000, 38,000, 40,000 இதில் இந்த வேலையில் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தாச்சுன்னா டபுள் சேலரி. நீங்கள் டைம் வந்து காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரை, திரும்ப 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், 4 மணி வரைக்கும், ஒரு மணிக்கூருக்கு 200 சம்பளம். இப்படியெல்லாம் பார்க்க சமயத்தில் அவனுக்கு சம்பளம் எவ்வளோ போகும்? இதெல்லாம் எது யோசித்து பார்த்தாச்சுன்னா அவனுக்கு எப்படி ஆசை வரதான் செய்யும். அதாவது இந்த வீடியோ இந்த 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 மாதிரி பட்டதை நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். இவ்வளோ தூரம் பணம் இருக்கா, இந்த வேலைக்கு இவ்வளோ பணம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஒரு சீல் அடிக்கணும், பேக்கிங் பண்ணணும், பில்லிங் பார்க்கணும், பில்லிங் அந்த மாதிரி வேலை நம்ம ஊரில் கிடைக்கும். நம்ம ஊரில் 10,000 தான் சம்பளம், கூடி போனால் 15,000 தருவோம் இல்லையா? அதனால் சகோஸ், மை டியர் சகோஸ், என் அன்புக்குரிய சகோஸ், நீங்கள் விழித்திருங்க. நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட ஸ்கேம் இதுவும் இத்தனை பேர் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. இதுக்கான முழு விவரம் என்ன யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அமேசான்னா அவங்க வந்து இப்படியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சரியா? உங்கள் ஊரில் குடோன் இருக்கும், எங்கள் ஊரில் சந்தைக்குள்ளே குடோன் இருக்குது. அங்கே இப்போ என்னாச்சுன்னா வேலையை எடுத்துகிட்டு போகிறான். வேலை இருக்குன்னு சொல்ல போகிறான், இருக்குன்னா எந்த கான்ட்ராக்ட் கொடுப்போம் அதில் வேலை எடுத்துடும். நீங்கள் இப்படி போய் ஏமாறாதீங்க ப்ளீஸ், தயவு செய்து. நன்றி வணக்கம். வில் பி வாட்ச். இது வில் பி டாக்ஸ். வில் பி டாக்ஸ். இன்னொரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது விசு. நன்றி வணக்கம்.